அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகளை எல்லாம் இருக்கீங்களா? வேளாங்கண்ணிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அதனால் பிள்ளைங்கள்லாம் ஆசைப்பட்டதுனால வேளாங்கண்ணி போயிட்டு வருவோன்ட்டு கிளம்பி ஒரு வழியாக போயாச்சு. போய் பார்த்தாக்கா ரொம்ப பாக்ஸாக கல்லை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. பிரித்து வச்சுருக்காங்க. 10 அடிக்கு ஒரு தடவை 2 பக்கமும் கல் போட்டு மக்கள் குளிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்தா முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கடல் என்னமோ நீட்டாக தெரியும். இப்போ என்னமோ குளம் மாதிரி அடைச்சி இருக்கிறதுனால என்னமோ அது பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்கல. ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னமோ ரெடி பண்ணுறாங்க. போய் பார்ப்போம் ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்ட்டு. பாண்டிச்சேரி, அரைக்கால் அந்த மாதிரி ஏதோ ரெடி பண்ணுறாங்க போல். புதுசாக ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு போய் பார்ப்போம். இப்போ இல்லை, ஒரு 6 மாதம் கழிச்சு போய் பார்ப்போம். பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆட்டம் போட்ட பிறகு அப்புறமா அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்ட பிறகு நம்மளும் சும்மா இல்லாமல் இங்கேருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு நம்மளும் போனதுக்கு வச்சு என்ஜாய் பண்ணுவோம். கடலில் காலை வச்சு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆட விட்டோம். அப்படி வரைக்கும் டைம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் மீனை ஃபோட்டோ எடுத்தோம். மீன் வறுவல். அடுத்தது அப்படியே வந்தாக்கா இதெல்லாம் கடையெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கடையெல்லாம் அப்படியே இப்போ சுற்றி பார்த்துட்டு கடைக்கெல்லாம் போனாக்கா ஹெவி ரேட்டாக இருக்குது. சரியான ரேட்டாக இருக்குது. இருந்தாலும் கடலோர பக்கத்தில் இந்த மாதிரி ரேட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படியே சுற்றி வந்தாக்கா ஒட்டகம் இருந்துச்சு. சவாரி போகிறது நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு போல் ஒட்டகம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தாக்கா மாங்காய் நிறைய விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே சுற்றி வந்தால் குப்பையெல்லாம் இருந்துச்சு. இந்த ராட்டமாக திறக்கல போல் குட்டி கிடக்குது. இப்போ திறக்க போகிறாங்கன்னு தெரில. இது 20 ரூபா கடைன்னு சொல்கிறாங்க. 20 ரூபா கடை இல்லை. ரேட்டு உள்ளே போனாக்கா ஹெவி ரேட்டாக இருக்குது. வெளியில் 20 ரூபா பொருளை வச்சுட்டு உள்ளே 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாங்கிற வரைக்கும். சரி, வெளியிலேயே உள்ளே போய் பார்த்தாக்கா 20 ரூபா பொருள் மட்டும் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் 100 ரூபா. பிளாஸ்டிக் பால்லாம் 100 ரூபா வந்துச்சு. சரி வாங்கிக்கலாம்ப்பா. அப்படி 100 ரூபாயில் முடிச்சுட்டு பர்ச்சேசிங் முடிச்சு போயிட்டு ஓடி பாருங்கள்.